இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ப்ரோமோ 3யும் போட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோமோ ஒன்றும் அவ்வளோக்கு வேஸ்ட்டு. இதை நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்ட்டு போட்டாங்க. அது ஒன்றும் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. ஸோ அது வேஸ்ட்டு. ஆனால் செகண்டு ப்ரோமோ தான் வந்து சும்மா வெயிட்டான ப்ரோமோ. பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் யாரை நாமினேட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக எல்லாத்தையும் நீங்கள் எல்லாமே நாமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு பாரு பிக் பாஸு. சரியான ப்ரோமோ. ஏன்னா அப்படி தான் இருக்கணும். எல்லாமே நாமினேட் ஆகணும். யார் அதுலேருந்து வெளியே போகிறான்னு தெரியும். ஏன்னா இவங்க சில பேருக்கு பிடிக்காதவங்கள நாமினேட் பண்ணிவிட்டு அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க. இன்னும் நிறைய பேர் மக்களுக்கு பிடிக்காத குரூப்லாம் இன்னும் உள்ளே இருக்குது. அதெல்லாம் இந்த வாரம் வெளியாகணும் நம்பிக்கை இருக்குது. என்ன தான் மக்கள் ஓட்டு போட்டாலும் விஜய் டீம்னு நினைக்கும்ல, அது இந்த வாரம் இறுதியில் தான் நமக்கு தெரியும், பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒன்றும் அவ்வளோக்கு சொல்ல முடியாது இல்லை. யார் பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க, யார் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தினேஷும் விசித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 3வது ப்ரோமோ அவ்வளோக்கு ஒன்றும் அவ்வளோக்கு ஒன்றும் இதுவாக இல்லை. ஸோ ஆனால் 2வது ப்ரோமோ தான் சரியான ப்ரோமோ. எல்லாத்தையும் நாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த வாரம் யார் வெளியே போகிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம்.